அவன் நல்லா அம்மான்னு சொல்லுவான். நீங்க வேணா பாருங்களேன். அம்மா 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 ஆனா அவன் உங்களை பார்த்து அம்மான்னு கூப்பிடுறானா? இப்போ நீங்க தூரமா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை கூப்பிடுறதுக்காக அம்மா மா அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிடுறாரா? அந்த மாதிரி கேட்குறீங்களா? அது அந்த மாதிரி அவனாலாம் கூப்பிட மாட்டான். ட்ரூ வேர்ட்ஸ் எது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 3 விஷயம் நம்ம பார்க்கணும். ஒன்று, ஸ்பான்டேனியஸாக இருக்கணும். தட் இஸ் அந்த குழந்தையே இனிஷியேட் பண்ணணும். நம்ம சொல்லி திருப்பி அவங்களை சொல்ல வைக்கிறது கிடையாது, அவங்களா இனிஷியேட் பண்ணி சொல்லணும். ரெண்டாவது விஷயம், அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். அவங்க சொல்கிற வார்த்தை நிறைய புது புது சூழல்கள்லையும் அவங்க சொல்லணும். வீட்டில், வெளியே, ஸ்கூலுக்கு போனாலும் அவங்க ஒரு புது வார்த்தை கற்றுருக்காங்கன்னா அதை ஒரு நாளில் நிறைய தடவையும் நிறைய புது சூழல்கள்லையும் அவங்க அந்த வார்த்தையை கன்சிஸ்டண்ட்டாக சொல்லணும். மூணாவதாக ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம் என்னென்னா, அது மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ மீனிங்ஃபுல் அப்படிங்கிறது என்ன? ஒரு வார்த்தையையும் ஒரு ஆப்ஜெக்டையோ அல்லது ஒரு பர்சனையோ அசோசியேட் பண்ணுறது. ஸோ இவங்களை பார்த்து தான் அம்மான்னு சொல்லணும். இதுதான் பவ் பவ், இதுதான் நாய், இதுதான் இட்லி. ஸோ ஒரு ஆப்ஜெக்டையோ ஒரு வார்த்தையோ ஸ்ட்ராங்காக அசோசியேட் பண்ணுறது தான் மீனிங்ஃபுல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 3 விஷயம் இருந்தால் தான் அது ட்ரூ வேர்ட். அது ஸ்பான்டேனியஸாக இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், அண்ட் ஆல்சோ மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம நிறைய தடவை சொல்லி அவங்க உடனே திருப்பி சொல்கிறாங்க இல்லையா, அது இமிட்டேஷன். அது ஒரு ட்ரூ வேர்டாக கன்சிடர் பண்ண மாட்டோம். எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு வயசு அளவில் மீனிங்ஃபுல்லான ட்ரூ வேர்ட்ஸ் எமர்ஜ் ஆகிருக்கணும் அப்படிங்கிறது தான் மைல்ஸ்டோன். உங்கள் வீட்டில் ஒரு வயசுக்கும் மேலே ஏதாவது குழந்தைகள் இருக்காங்களா? அவங்க ட்ரூ வேர்ட்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். என்னோட பேர் வைஷ்ணவி. நான் ஒரு ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். அந்தாதி ரீஹாப் சேனல் மூலயமா ஸ்பீச் தெரப்பி டிப்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என் வீடியோஸ் மூலயமா வாரம் கொடுத்துட்டே வரேன். இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களில் யாருக்காவது ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன் இது எல்லாமே ஆன்லைன்லேயே பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களோட லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மீண்டும் உங்களை இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.